Good morning guys, welcome to Sam Rishi Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு மேரத்தான் 10K ஓடிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் த ரன். வித்தியாசமாக வார்ம் அப் பண்ணாங்க. யூஸ்வலாக ஜூம்பா பண்ணுவாங்க, ஆனால் இவங்க வந்து யோகா பண்ணி இன்னைக்கு வார்ம் அப் பண்ணாங்க. செமையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ரன்னில் வந்து நம்ம முக்கியமாக we're going to talk about power walking. கொஞ்ச நேரம் ஓடி வார்ம் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே I'll talk to you about power walking. ஸோ இந்த ரன் எங்கே நடக்குதுன்னா ஐலண்ட் கிரவுண்ட்ஸ், அதை சுற்றி ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் லூப். ஸோ 10Kக்கு 3 வாட்டி லூப் பண்ணணும். நல்ல பார்ட்டிசிபேஷன், நல்ல என்தூசியாசம். ஸோ சூப்பர் டே கைஸ். $2K done guys. First 2K done. 8 more to go. இப்போ காலையில் 5:30 மணினால உங்களுக்கு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்டேஷன் 2K. வாட்டர் பிரேக் 3 kilometers. Thank you. ஃபர்ஸ்ட் லூப் முடிச்சிட்டோம். செகண்ட் லூப்புக்கு போகிறோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே பவர் வாக்கிங்க்கு ஸ்விட்ச் பண்ணிடுவோம். I'll teach you how to power walk guys. Power walk வந்து one of the best ways to exercise, especially உங்களுக்கு மூட்டு வலி அப்படி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லாட்டினும் சரி. பவர் வாக் வந்து இட் இஸ் ஸ்டடீட், ஆய்வு பண்ணி அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Water break at 6 kilometers. Thank you. Enjoying it guys. Another 4 to go. கடைசி 3 நான் பவர் வாக் பண்றேன். சூப்பர் டே டு ரன். கிளைமேட் செம்மையா இருக்கு. என்ஜாயிங் இட். ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ 7K முடிச்சுட்டு லாஸ்ட் 3 போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நான் வந்து பவர் வாக் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். பவர் வாக்கிங் வந்து இட் இஸ் நாட் நார்மல் வாக்கிங் கைஸ். இது வந்து ஒரு கடுமையான பயிற்சி முறை. அவ்வளோ ஈஸி அப்படின்லாம் கிடையாது. மாடரேட் ஜாகிங் மாதிரி கூட ஈஸி கிடையாது. இட் இஸ் லிட்டில் மோர் தென் ஜாகிங். ஆனால் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து உடற்பயிற்சி முறைகளை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றிலையும் வந்து என்ன நன்மை இருக்குது, எது ஆப்டிமைஸ்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் அவுட். ஏன்னா நிறைய ஓடுனா உடம்புக்கு நல்லதுன்னு நினச்ச காலம் உண்டு.
இப்போ உடம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணால், ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அது வந்து பாதகமாக மாறுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பவர் வாக்னா என்னன்னா, ஒரு ஜோன் 3 ஆக்டிவிட்டி. ஹார்ட் ரேட் வந்து ஜோன் 3ல இருக்கணும், இதே துடிப்பு வந்து 120க்கு மேலே இருக்கணும், ஜோன் 3. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் நடக்கிறது பவர் வாக் கிடையாது. பவர் வாக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் போஸ்டர், உடம்பு நேராக இருக்கணும். நம்ம வந்து ஓடும்போது கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சு அப்படி போவோம், பட் பவர் வாக்குக்கு போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட் போஸ்டர். ஓகே, ரெண்டாவது 2 ஆர்ம்ஸும் வந்து எல்போ 90 டிகிரிஸில் இருக்கணும், 90 டிகிரிஸ். ஓகே, அண்ட் ஸ்விங் அண்ட் வாக், 2 கையும் இப்படி ஸ்விங் பண்ணி நடக்கிறீங்க. நடக்கிறப்ப இப்படி நேராக நடக்கும்போது உங்கள் கோர், வயிறு உள்ளுக்கு இழுத்து வச்சுக்கணும். You have to pull it in. So it is a core strengthening exercise also. Okay, நாலாவது கால் வந்து முதல்ல வந்து குதிங்கால் வந்து கீழே படணும். இப்போ ஓடுறப்போ உங்களுடைய முன்னங்கால் வந்து கீழே படும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிங்கால் வந்து இப்போ பாருங்க, குதிங்கால் முன்னாடி வரணும். ஓகே, அஞ்சாவது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். லாங் ஸ்ட்ரைட் வாக் இது கிடையாது, ஷார்ட் ஸ்ட்ரைட்ஸ் வச்சுட்டு ஃபாஸ்டாக நடக்கணும். ஆறாவது, உங்கள் இடுப்பை இப்படி ஆட்டாமல் இடுப்பை வச்சு உங்கள் காலை முன்னாடி கொண்டு போகணும். பாருங்க, ஸ்ட்ரைட்டாக அண்ட் புஷ் இட். இதுலேயே உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 120 ஈஸியாக டச் ஆயிரும். நீங்கள் வந்து ஆனபாலிக் ஜோனில் இருக்கீங்க, நல்லா ஃபேட் பர்ன் பண்ணுற ஜோனில் இருக்கீங்க, லீன் மசில் மாஸ் பில்ட் பண்ணுற ஜோனில் இருக்கீங்க. ஸோ 2 கை மாற்றி ஸ்விங் பண்ணி ஸ்ட்ரெயிட் போஸ்டர் வச்சுட்டு குதிங்காலில் லேண்ட் பண்ணி இப்போ வச்சு காலை முன்னாடி கொண்டு போயிட்டு எவ்வளோ வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் நடந்தீங்கன்னா 15,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே கவர் பண்ணுவீங்க. அப்படி கவர் பண்ணுறப்போ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். முதலாவது ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் பவர் வாக்கிங் இஸ், அது வந்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீர்படுத்துகிறது. இப்போ நீங்கள் ரன்னிங் போகிறீங்கன்னா ஜோன் 4 ஜோன் 5 போகும்போது உங்கள் ரத்த அழுத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், யுவர் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஆனால் நீங்கள் பவர் வாக் பண்ணுறப்போ ஜோன் 3லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால அண்ட் வித் த கோர் இன்டாக்ட், உள்ளுக்கு வயிற்று இழுத்து பிடிச்சி வச்சு நடக்கிறீங்க, நேராக நடக்கிறீங்க, குதிங்காலில் லேண்ட் பண்ணி நடக்கிறீங்க. இப்போ உங்கள் ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா செம்ம சீராக இருக்கும் கைஸ். அது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இழைப்பு தன்மை, மூச்சு வாங்குகிற தன்மை, அதை வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணும். இட் வில் ரெடியூஸ் இட் அண்ட் ஸ்ட்ரெச் யூ மோர். உங்களுடைய லங்ஸை இன்னும் விரிவுபடுத்தி இட் வில் ஸ்ட்ரெச் இட். மூணாவது, நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறனால இன்சுலின் செக்ரீஷன், உடம்புல இருக்கிற இன்சுலினை வந்து இன்னும் அருமையாக அது சீர்படுத்துகிறது. டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் கூட வாரத்தில் 2 நாள் நீங்கள் இந்த மாதிரி பவர் வாக்கிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் இன்சுலினை வந்து அது கட்டுப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. இன்சுலின் செக்ரீஷனை வந்து அது வந்து ரொம்ப சுரக்கிறதுக்கு உதவுது. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினால் ஒரு சில கேன்சர் நோய்களையும் தடுப்பதற்கு இது உதவுகிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படி நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு உடற்பயிற்சி முறை தான் பவர் வாக்கிங். கடைசி 1 கிலோமீட்டர், பட் நீங்கள் முதல்ல இருந்தே பவர் வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் நிச்சயமாக 8 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடக்கலாம். 1 மணி நேரத்தில் அட் 8 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர் சூப்பராக நீங்கள் நடக்கலாம். ஸோ கைஸ், கெட் இன் டு பவர் வாக்கிங். உங்களை நான் வந்து முடிவில் சந்திக்கிறேன். ஃபினிஷ் கைஸ், ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
போய் மெடல் வாங்கிக்கலாம் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Done guys. 10K, 7Ks of running and 3Ks of power walking. Superb guys. So, இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். I'll meet you in the next vlog. நார்மலா நடக்கிறவங்க ஸ்டார்ட் பவர் வாக்கிங், ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்கள் ஓடணும்னு கூட அவசியம் இல்லை. பவர் வாக்கிங் இஸ் வெரி பவர். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். வெயிட் லாஸ் ஆகும், லீன் மசில் மாஸ் பில்ட் ஆகும். அப்புறம் இன்டர்னலி இன்சுலின் சுரக்கிறது, உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து சீராகிறதுன்னு சொல்லி அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப், பவர் வாக், ஹாப்பி வாக்கிங் அண்ட் ஹாப்பி ரன்னிங் கைஸ். அடுத்த வீலாக்கள் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, பாய்.